இப்போ 5th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் 2x + 3 2x - 4 ப்ராடக்ட்னும் போது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுறோம். முன்ன தனித்தனியாக பண்ணோம், அதாவது முன்ன ஒரே ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க, இப்போ 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான் வேரியேஷன். ஆனால் இப்போ என்ன சேம் கான்செப்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் டேர்ம் இருக்கா, இந்த டோட்டல் டேர்ம் இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் கூட ஒரு தடவை பண்ணுறோம், இதில் இருக்க செகண்ட் நம்பர் கூட ஒரு தடவை பண்ணுறேன். அதே கான்செப்ட் தான். முன்னாடி இருக்கிற டேர்மை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். முன்ன ஒரே ஒரு சிங்கிள் டேர்மாக இருந்துச்சு, ஸோ உனக்கு தனியாக ஈஸியாக தெரிஞ்சது. இப்போ 2 டேர்மாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் சேம் ப்ராசஸ் தான். இதை ஃபஸ்ட் இருக்க டேர்ம் கூட ஒரு தடவை பண்ணுறோம், செகண்ட் இருக்க டேர்ம் கூட ஒரு தடவை பண்ணுறோம். தென் ஃபஸ்ட் இருக்கிறத கூட பண்ணால் 2x + 3 இருக்குது. இது கூட நம்ம 2xஐ ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். தென் இடையில என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் நம்ம எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி தான் 2x + 3 இருக்குது, 4 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். சிம்பிள். இப்போ முன்ன பண்ணோம்ல, வெளியே இருக்க நம்பர் உள்ளே இருக்க நம்பர் கூட காமன், வெளியே இருக்க நம்பர் உள்ளே இருக்க நம்பருக்கு காமனை பண்ணும்போது இது கூட ஒரு தடவை பண்ணுறோம், இது கூட ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2x கூட ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம், 3 கூட ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 2x × 2x மல்டிப்ளை பண்ணியாச்சு. இடையில ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். தென் 3 × 2x. தென் இங்கே இடையில மைனஸ் சைன் இருக்குது. தென் 2x × 4 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இடையில ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் 3 4s are டேரெக்டாக வேண்டாம், சரி ஓகே. 3 × 4 இங்கே 2 × 2 எதை மல்டிப்ளை பண்ணி தனியாக மார்க் பண்ணுற பாருங்கள். நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கேயும் நம்பர் 2, இங்கேயும் நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ ரிமைனிங் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. அப்போ டோட்டலாக 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் 1 டைம் இருக்குது, இங்கே எக்ஸ் 1 டைம் இருக்குது, இங்கே எக்ஸே இல்லை. அப்போ 0 போட்டுக்கலாம், தேவையில்லை. அப்போ ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா 2 2s are 4 இருக்குது, எக்ஸ் நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ x/2. தென் ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ் 3 2s are 6, 1 டைம் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தா மைனஸ் இருக்குது, ஒரு ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் கம்பல்சரி போடணும்ப்பா. ஏன்னா அப்படின்னு சொன்னால் உள்ளே இந்த வெளியே இருக்க மைனஸ் சைனுமே உள்ளே இருக்க 2 நம்பருக்குமே காமன் தான். மைனஸ் 2 4s are 8, ஒரே டைம் தான் எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ். தென் ப்ளஸ் 3 4s are 12. தென் 4x² + 6x மைனஸ் இப்போ உள்ளே கொண்டு போயிடலாமா. எப்படி வெளியே இருக்க நம்பர் காமனோ மைனஸும் அதே மாதிரி தான். இந்த டேர்முக்கும் வரணும், இந்த டேர்முக்கும் வரணும். -8x -12. அப்புறம் இது ரெண்டும் பாருங்களேன், சேம் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு தடவை தான் எக்ஸ் இருக்குது. அப்போ அது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு. அப்போ நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே -8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம். 8 தான் கிரேட்டர், ஸோ 8ஓட சைன் என்ன, மைனஸ். தென் டிஃப்ரென்ஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும், ஸோ 2x - 12. அப்போ தேர்ஃபோர் இந்த 2 டேர்ம்ஸோட ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 4x² - 2x - 12. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர்.